எல்லோருக்கும் வணக்கம். எப்படி ஒரு மளிகை கடைக்காரர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து அவருடைய பொருள்களை எல்லாம் மெதுவாக விற்று விட்டுட்டு லாபம் பார்க்குறாரோ, அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பொறுமையாக இருந்து இந்த கனரா பேங்க்கெல்லாம் ரொம்பவுமே கீழே விழுந்துட்டான், 70 ரூபா ரேஞ்சு பக்கத்துலலாம் போயிட்டான். இருந்தாலும் நான் பொறுமையாக உட்காந்து கடைசியில் 25,000 ரூபா லாபத்துக்கு ஒரே ட்ரேடில் லாபம் பண்ணேன். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு பயந்துட்டு பொறுமை இல்லாமல் 78 ரூபாய்க்கு நஷ்டத்தில், அதே பொருள் தான், 2 பேர்த்துக்கும் பொருள் ஒன்று தான், கனரா பேங்க் ஷேர் அப்படின்ற பொருள் ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் பயந்துட்டு நஷ்டத்துக்கு விற்றுட்டு போயிட்டாரு. ஆனால் நான் பொறுமையாக இருந்து லாபத்துக்கு விற்று விட்டேன். அப்படி ஒரே ஷேரை ஒரே விலையில் ஒரே குவான்டிட்டி வாங்கினாலும் எங்கிட்ட ஏவரேஜ் செய்யறதுக்கு கேஷ் இருந்தது. ஸோ பணத்துக்கு மேலே பணம் போடும் பிறகு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருந்ததுன்னா மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு அடிஷ்னல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே சாதகம் இருக்குது. எப்படியும் ஒரு மாதிரி நான் ஏவரேஜ் செஞ்சு பொறுமையாக இருந்து ஜெயிச்சு வந்துட்டேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 2 வேணும். ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் கீழே பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருக்கணும். அதே மாதிரி பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாரு. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, என் கையில் இருந்த எல்லா ஷேரையும் நான் விற்றுட்டேன். இப்போ என் கையை பூரா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், என் கையில் காசு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாப்புல. சரி, இப்போ போய் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கலான்னு பார்த்தா எல்லா ஷேர்களுமே ஒன்றா பாதி கிணறு தாண்டினோன்னா இருக்கா, இல்லைன்னா பல பங்குகள் உச்சாணி கொம்பில் இருக்கிற மாதிரி இருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது வாயை திறந்து பேசினார்னாக்கா, மார்க்கெட் ஏதாவது கிராஷ் இருந்ததுனாக்கா கீழே வரக்கூடிய பல பங்குகளை நம்ம வாங்கிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான தகவல் நீங்கள் அந்த வாசகர்கள் மறந்துடுறாங்க. அதாவது பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன், போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்றதுல என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றது அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு பகுதியாக இருக்குது, ஈக்விட்டி ஒரு பகுதியாக இருக்குது. ஈக்விட்டியில் என்னைக்காவது ஒரு லாபம் வரும்பொழுது அந்த லாபத்தை அப்படியே எடுத்து அதை தூக்கி இந்த பாண்டுகளில் மற்ற ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த 2 கிட்டத்தட்ட சமமாகிடும். அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதே சமயம் மினிமம் கேரண்டி அப்படின்ற மாதிரி இந்த எஃப்டியிலிருந்து ஃபிக்ஸடாக இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இன்கம் வந்துக்கிட்டே இருக்கையில் இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட் வளர்ந்துக்கிட்டே வரும். அப்புறம் ஏதாவது ஒரு டைமில் மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுதோ அல்லது இந்த ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய லாபங்கள் ரொம்பவுமே அதிகமாகி அதனுடைய போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுதோ, அப்போ அதையே விற்றுட்டு விவரமாக கொண்டு வந்து கீழே சல்லிஸான விலையில் பல பங்குகள் கீழே விழுந்து கிடக்கும்போது இப்படி மாற்றி வச்சுருவாங்க. ஸோ இது போன்ற தகவல் உங்களுக்கு உபயோகமாக தான் பாருங்கள். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார் பார்த்தீங்களாங்க, அதுதாங்க வருத்தம். நம்ம நண்பர் ஒரு மாதிரி தப்பிச்சு லாபத்துக்கு வெளியே வந்துட்டார். ஆனால் அவருடைய நண்பர் பயந்துட்டு லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றார் கனரா பேங்க்கில். அந்த நண்பர் யார், உங்கள் வீட்டம்மாவோட அக்கௌண்ட்டா இல்லை வேற நம்பரா அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, வீட்டம்மா அக்கௌண்ட்லேயும் பங்குகள் வாங்குறாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் வாங்குறாங்க. அப்புறம் ஏதாவது ஒன்றில் பயப்படாமல் வந்திருக்காங்க, ஏதாவது ஒன்றில் பயந்துட்டு விற்கிற ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் லாபம் பண்ணிவிட்டு வீட்டம்மா அக்கௌண்ட்டில் நஷ்டம் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு நண்பர் பண்ணியிருக்காரு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு 1615 ரூபா இருக்கும் பொழுது நான் பைபேக் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருந்த சமயத்தில் 1200 என்னமோ நினைக்கிறேன். ஆனால் அந்த விலையில் இருக்கும்போதே நான் 1615 ரூபாய்க்கு மேலே வாங்கிக்கிறேன், பைபேக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இப்போ 100 ஷேர் கையில் இருந்தால் 100யுமே அவன் திருப்பி வாங்கிக்குவான் கிடையாது, ஒரு ரேஷியோ போட்டு தான் வாங்கிக்குவான். அப்போ ஒரு நண்பர் இந்த பைபேக்கில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் வாங்கியிருக்காரு போல். ஆனால் அந்த விலையிலிருந்து அந்த பங்கு தொடர்ந்து இறங்கு முகமாகவே எங்க 1600 எங்கே 700 ரூபாய் எங்கே. ஆனால் இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி பைபேக் பண்ணக்கூடிய பங்கு அவன்கிட்ட கேஷ் அதிகமாக இருக்குது, காசு அதிகமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஷேரையே அவனே திருப்பி வாங்கிக்கிறான். அப்போ இது ஏதாவது ஒரு காலத்தில் உருப்படுமா, நல்லா மேலே வந்துடுவானோ அப்படின்ற அவர் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. ஏவரேஜ்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஏவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கார் மனுஷன்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு ஒரே ராத்திரியில் ஒரு மிராக்கிள் நடந்துருச்சு. அவன் பார்த்தா திடீர்னு 700 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருந்தவன் டபக்குன்னு 1300 ரூபா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் மிக முக்கியமான பாடம், ஒரு மளிகை கடைக்காரர் மாதிரி அவசரப்படக்கூடாது. எல்லா பொருளையும் வாங்கி ரேக்கில் அடுக்கி வச்சிருக்காரு. டெய்லி யாராவது ஒருத்தர் 1000, 500, 100 ரூபாய் 10 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருந்து அதே சமயம் ஏவரேஜும் பண்ணி இவங்க 2 பேர் சாதிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு மோசமான சம்பவம். வாங்க இறங்குது, சரி வாங்கிறத நிறுத்திட்டா ஏறுதா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக ஏற மாட்டேங்கிறா, ரொம்ப கம்மியான அளவில் தான் ஏறான். அதாவது இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இவர் வாங்க இறங்கிட்டே இருக்கு, சரி வாங்கிறத நிறுத்திட்டா என்ன ஆகுது, ஏன்னா ஏவரேஜ் பண்ணுற காசு இல்லை, கீழே போய்கிட்டே இருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் காசு இல்லை, வாங்கிறத நிறுத்தினோடனே டபக்குன்னு ஏறிடுறான். என்ன டிசைனோ என்னவோ அப்படின்னு புலம்புறாரு. ஸோ இதுக்கு என்ன மருந்துனா, இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பணபலம் அப்படின்றது, ஒரு பங்கு எவ்வளவு தூரம் கீழே போனாலும் வாங்கக்கூடிய பணபலம் எப்போ வரும்னா முதல்லையே பிளான் பண்ணும். ஒருவேளை இந்த நியூக்ளியர் சாஃப்ட்வேர்லாம் வந்து இங்கிருந்து கீழே ஒரு 100 ரூபா போனால் கூட எத்தனை சப்போர்ட் இருக்குதுன்னு கணக்கு போட்டு அத்தனை சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வாங்கறதுக்கு பணம் இருக்கான்னு கணக்கு போட்டுட்டு உள்ளே போனால் தான் இது போன்ற பிரச்சனைகளை இருந்து வெளியே வர முடியும். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த நண்பர் ஒன்றுமே பண்ணல. முதல்ல வந்து அவருக்கு 7 லட்சம் ரூபா லாபத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் விழுகும்பொழுது -7 லட்சம்னு ஆயிடுச்சு. +7 லட்சம் இங்கே, -7 லட்சம் இங்கே. நிறைய பேர்த்துக்கு இப்படித்தான் ஆச்சு. +10%, 20% லாபம் இருந்தாங்க, அப்புறம் -10, 20% நஷ்டத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா இப்போ போர்ட்ஃபோலியோ நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி என்னுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ லாபத்துக்கே வந்துருச்சு, நன்றி ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காப்புல. இன்னொரு நண்பருக்கு அதே மாதிரி தான் 25,000 ரூபாய் லாபத்தில் இருந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக இருந்தப்ப மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் பக்கம் லாபம் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் எனக்கு எதையுமே விற்கிறதுக்கு மனசு வரல, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. 10 நாளைக்கு முன்னாடியே மனுஷன் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காப்புல. இன்னைக்கு போய் எடுத்து பார்த்தாலும் அதே பங்கு அதே விலைகளில் தான் மோஸ்ட்லி இருக்குது. ஏன்னா 10 நாளாக மார்க்கெட்லேயே எதுவும் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மனுஷன் 10 நாளைக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தாரோ இப்போவும் மனுஷன் அதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பாப்புல பாவம். டேய், எங்கூட சரசம் பண்ணுறக்கே உங்கள் ஆத்தா அப்பா பெற்று விட்டுருக்காங்களா அப்படின்னு வடிவேல் அவர்கள் கேட்குற மாதிரி இந்த ஜென்டெக் அப்படின்ற பங்கை பாருங்களேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனசில் தோணுது? அவன் பாட்டுக்கு 2600 ரூபாயிலிருந்து அவன் விழுகிற வேகத்தை பார்த்துட்டு எங்காவது 100 ரூபாய்க்கு இது போயிடுவானோ அப்படின்ற மாதிரி தான் யாரும் நினைப்பாங்க. அப்புறம் அவன் என்ன நினச்சானா அப்படியே ஒரு யூட்டர்ன், மறுபடியும் 1000 ரூபாயிலிருந்து 2100ன்னா கிட்டத்தட்ட 4 மாதத்தில் பணம் டபுளுங்க. வெறும் 4 மாதத்தில், அதாவது கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துருந்தாக்கா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்டெக் அப்படின்ற இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஏறி இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆனால் இவன் இறங்கின வேகத்தை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் மனசு என்ன ஆகும், ஸோ இவன்ட்டு தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி தான் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஜென்டெக்லேருந்து லாஸில் விற்று வெளியே வந்திருக்காரு. ஏதோ அவனுக்கு சாப விமோச்சனமே இவர் பார்த்து கொடுத்த மாதிரி அதிலிருந்து அப்பர் சர்க்கியூட் ஆகி அவன் பாட்டுக்கு 2200 ரூபா போயிட்டான். அப்போ இவர்கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அப்படின்றது உண்மையிலேயே அவருக்கே தெரியல போல. இவ்வளோ பெரிய ஒரு பங்கை இப்படி கிராஷ் ஆகி மறுபடியும் அப்படியே யூட்டர்ன் போட்டு ஏறி வரலாறுலேயே நம்ம எதையும் பார்த்ததே இல்லை. ரிலையன்ஸ் கூட இந்த அளவுக்கு ஏறினது இல்லை. ரிலையன்ஸ் கூட இப்படி ஃபால் ஆனவன் இப்படி இந்த அளவுக்கு பெருசாக அவன் பவுன்ஸ் பேக் ஆகலை, அவ்வளோ பெரிய கம்பெனி. ஆனால் இந்த நண்பர் வித்த அடுத்த சமயத்திலேயே இப்படி அப்பர் ஃப்ரீஸ், ஏங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா பரவாயில்லைங்க, அப்பர் ஃப்ரீஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, விற்கிறக்கே ஆள் இல்லாமல் வர்த்தகமாகிறதுக்கு பேர் தான் அப்பர் ஃப்ரீஸு. ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவன் நினச்சிருப்பார் மனுஷன். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். அவர்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து லாபம் வருதா இல்லையா அப்படின்றது 2வது பக்கம். ஆனால் நஷ்டம் வருது, அதனால் மைண்டில் ப்ரெஷர் வருது அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு நடக்குது. அதனால் இவர் ட்ரேடிங்கை விட்டுட்டு எஸ்ஐபி கான்செப்டில், சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற கான்செப்டில் வந்து எனக்கு இப்போ செக் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இனிமேல் அடுத்த 3 வருஷத்துக்கு எனக்கு ட்ரேடிங்கில் வேலையே இல்லை,
நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் பேசாமல் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு நான் என்ன அப்படின்னு நான் பார்க்க போகிறேன், இனிமேல் என் வேலையே எஸ்ஐபி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காப்புல. ஒரு 6 மாதம் கழித்து அல்லது 1 வருஷம் கழித்து தான் இவர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கி பார்க்கணும். அதாவது இது வந்து பேக் டெஸ்ட் கிடையாது, ஃபியூச்சர் டெஸ்ட். அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இவர் ஒரு 6 மாதம் கழித்து பதிவிட்டார்னாக்கா இன்னும் நம்மளுக்கு வந்து நல்ல நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நம்ம நிறைய பேர் இதுதான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு பங்கை வாங்கிட்டு டேய் மேலே போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் மேலே போகிறக்கு பொதுவாக கீழே போயிடுறான். அப்படி தான் ஒரு நண்பருக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் இறக்கியிருக்காரு. அதாவது இப்போ தான் பங்கு சந்தைகள் இப்படி குழியில் விழுந்துட்டு எல்லாரும் இப்போ அவன் நடுக்கிணறில் வந்து நின்றுருக்கான். இப்போ இந்த ஜென்டெக் அப்படின்ற கம்பெனி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவன்லாம் கீழிருந்து மேலே ஏறி நடுக்கிணறு அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறான். இந்த இடத்துல அந்த நண்பர் வந்து எந்த பங்கில் பணத்தை போட்டாருன்னு தெரில. அதில் பணத்தை போட்டுட்டு டேய் மேலே போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 லட்ச ரூபாய் போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்னு தெரில, அப்படியே கீழே போகிறான் போல. எந்த பங்கு எடுத்திருக்காருன்னு தெரியல. நண்பர்களே, ஒரு நியாயம் வேண்டாமா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒருத்தர் பேரில் வந்து 5 லட்ச ரூபா பேங்க் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கேரண்டி பண்ணி தரோம். அந்த பேங்க்கே இப்போ சமீபத்தில் கூட பல கோஆப்ரேட்டிவ் பேங்க்கெல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் 5 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு கவர்மெண்ட் அதுக்கு எடுத்துக்கிட்டாங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்போ 3 பேர்த்துக்கு தனித்தனியாக போட்டால் 15 லட்ச ரூபா தானே மொத்தமே லிமிட் வருது. ஆனால் ஒரு நண்பர் என்ன அவருக்கு டவுட்னா, அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணால் அப்போ 75 லட்ச ரூபாய்க்கு லிமிட் கிடைக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு இதில் லாஜிக் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆர்பிஐ வெப்சைட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய கால் சென்டர் அல்லது அவங்களுடைய எஃப்ஏக்யூஸில் போய் ரீட் பண்ணி பார்த்தீங்க அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இதுக்குண்டான தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பட் லாஜிக்காக யார் யோசித்து பார்த்தாலும் அது எப்படி 75 லட்ச ரூபாய்க்கு கவர் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் கவரு? ஹலோ மிஸ்டர் கிளாசிக் தமிழ், உங்களுக்கு தெரியுமா, நேற்று தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. நகை லோன் வைக்கிற சமயத்தில் அதுக்கு உண்டான பாலிசி மாற்றத்தை இன்னொரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தகவல் போயிருக்கு. நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற நகை பூரா வாங்கி லோனுக்கு அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஏங்க, நான் மட்டுமாங்க வட்டி மட்டும் கட்டி நகையை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கேன்? உலகத்தில் எல்லாருமே பெரும்பாலான ஆட்கள் அந்த நகைங்கிறது வீட்டுக்கு வர்றதே இல்லை, வட்டி மட்டும் கட்டி கட்டி திருப்பி வைக்க வேண்டியது தான். நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், இது மட்டும் எதனாலேன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாத்துக்குமே காரணங்கள் கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இது மட்டும் எப்படின்னு தெரில. ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப காலமாக வாங்கி 1 நாள் 2 நாள் வச்சுருந்தான்னு பரவாயில்ல, நிறைய பேர் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு வச்சுருக்காங்க. வச்சுட்டு சரி இந்த பங்கு ஏறவே மாட்டேங்குதா அல்லது நஷ்டத்துலேயே இருக்கான், இவனை விட்டுட்டு வேற எவன்ட்டையாவது போகலான்னு சொல்லிட்டு இதை விற்றுட்டு அந்த பக்கம் காலடி எடுத்து வச்சு ஒரே ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போனால் போதும், டக்குன்னு அந்த பங்குகள்லாம் டபக்குன்னு மேல் நோக்கி ஏறிடுறானுங்க. அது என்ன ராசினே தெரியல. இது ஒருத்தருக்கு நடந்தால் பரவாயில்ல, ஏகப்பட்ட பேர்த்துக்கு நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்திருக்கு, அப்படின்ட்டு உலகம் பூரா நடந்திருக்கு. ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கு அவங்க விற்றதுக்கப்புறம் அதுலேயும் குறிப்பாக 4-5 மாதம் ஹோல்டு பண்ணி ஒன்றுமே அதில் பிரயோஜனமே இல்லைன்னு விற்றதுக்கப்புறம் திடீர்னு பிளாஸ்ட் அவுட் ஆகி போகிறான். ஏதாவது நம்மளை சுற்றி ஆளுகளை போட்டு வாட்ச் பண்ணுறானுங்களா என்ன ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பாவம் முகில்னு ஒரு நண்பர், அவருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனந்த்ராஜ்னு ஏதோ ஒரு பங்கு விற்றுருக்காரு, வித்த மறுகணமே அவன்லாம் 561 ஸ்கை ராக்கெட் மாதிரி போகிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது என்னங்க அது? இன்னொரு நண்பருக்கு வந்து இன்னுமே அவருடைய போர்ட்ஃபோலியோ லாஸில் தான் இருக்குன்றாரு. இது உண்மையிலேயே அதிசயம்தான், ரேர் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ பழைய லாபத்துக்கே வந்துடுச்சு அல்லது லாஸ் மேக்கிங்லேருந்து லாபத்துக்கு திரும்பிடுச்சு. ஆனால் ஒரு நண்பர் இன்னுமே 50,000 பக்கம் லாஸில் இருக்குது. இப்போ நிஃப்டி ஏறி வந்ததெல்லாம் பத்தாது, அவனெலாம் இன்னும் 26,500க்கே போகணுன்றாப்புல. அது இனி எப்படின்னு தெரில. ஒரு சாதாரண ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு எஸ்ஐபி மூலிமா போட்டுட்டு வந்திருந்தா கூட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, பேசிக் ஃபண்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அதில் எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்திருந்தா கூட இப்போ சமீபத்தினுடைய வீக்லி ரிட்டர்ன் மந்த்லி ரிட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பழைய லாஸை மீட்டெடுத்து ஹை பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். இதுதான் இப்போ இவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னொரு நண்பருமே வந்து டாடா மோட்டரில் வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா இருக்குது, 1 வருஷமாக இன்னும் 1 ரூபா கூட அதில் லாபம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
பாருங்க, இது ரொம்பவுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த நண்பர் சொல்றது வந்து பல பேர்த்தினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு பங்கு கீழ் நோக்கி இறங்கும் பொழுது மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 20% கீழே உடச்சி கீழே போனால் தான் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. 20%க்குள்ளே இறங்கிட்டு மறுபடி திரும்பினா அப்படின்னாக்கா ஒரு பவுன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அப்போ 20% இறங்கினா என்னத்துக்கு நான் போயிட்டு ஏவரேஜ் பண்ணணும்? அவன் ரொம்பவுமே இறங்கி ஒரு 40%, 50% இறங்கினதுக்கப்புறம் நான் வேணால் ஏவரேஜ் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா 20% இறங்குச்சுன்னா மறுபடி திரும்பி ஏறத்தான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது இன்னும் பீரிஷாவே மாறலையே, அது இன்னும் புல் மார்க்கெட்டுக்குள்ளேயே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது ஏன் ரொம்ப முக்கியமான கமெண்ட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு பணம் பலம் வேணும், ஒவ்வொரு ஏவரேஜ்லையும் வாங்குறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20% உடச்சி கீழே போனால் தான் நான் ஏவரேஜே பண்ணுவேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கிய தகவல். ஒரு நண்பர் டாடா மோட்டர்னுடைய டீமெர்ஜர் நியூஸ் பற்றி கேட்குறாரு. டாடா மோட்டர் இப்படி தாங்க பிரிஞ்சுது. 2024 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மார்ச் மாதத்தில் அவங்களுடைய கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்து பெரிய அளவில் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வரணும்னு போன வருஷம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் அவங்க கம்பெனியினுடைய போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சு, சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அப்போ 2024 மார்ச்லேருந்து இந்த நியூஸுக்கு அந்த ஷேர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ்னுடைய வாலட்டிலிட்டினாலையும் ப்ளஸ் போன வருஷத்தில் எலெக்ஷன் நடந்த சமயத்துலையும் அவள் வாலட்டிலிட்டியாக இருந்து கடைசியில் அந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் 1200 வரைக்கும் போனான் இந்த டாடா மோட்டர். அதுக்கப்புறமே என்ன ஆச்சுன்னா, சும்மா இவங்க போர்டு அப்ரூவல் மட்டும் ஆயிடுச்சுன்னா ஆச்சா, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் NCLTனுடைய அப்ரூவல் இருக்குது, அப்படி இப்படி நிறைய இருக்குது. அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மே 6ஆம் தேதி ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய அப்ரூவல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அது எப்போ நடந்து முடிஞ்சிருக்குன்னா இந்த வருஷம் இப்போ தான் மே 6ஆம் தேதி தான் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய அப்ரூவல் நடந்திருக்கு. அப்போ அந்த நியூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இடையில இந்த ட்ரம்ப்பினுடைய ஏற்றுமதி இறக்குமதி டேரிஃப் சம்பந்தப்பட்ட தகவல்களில் கூட ஒரு சின்ன ஒரு வால்டிலிட்டி. ஆக மொத்தம் அந்த நியூஸுக்கு அப்புறம் தொடர்ந்து இறங்கிட்டு இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இப்போ 719 ரூபாய்ன்னு இருக்கான். இன்னுமே இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்னலாக அவங்க கம்பெனி லெவல்லையே வந்து 2 கம்பெனியும் பிரித்து பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மேபி ஜூலை 1லேருந்து வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களில் படிக்கிறோம். அதே மாதிரி அக்டோபர் 1லேருந்து ஆல்மோஸ்ட் அக்டோபர் 1ஆம் தேதி இந்த நடவடிக்கை நடந்து முடிஞ்சிருமா, அதுக்குள்ளே எல்லா கவர்மெண்ட் அப்ரூவலும் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் இந்த பிஸ்னஸை பிரித்து விடுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் பெரிய ஏற்றம் என்பது இல்லை, இறங்கு முகமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இனி பிரித்து விட்டதுக்கப்புறம் பல இடத்த இவனுக்கு போய் பிடிக்கணும்னா ஒவ்வொரு பங்காக மாறிடும் இல்லையா? இப்போ 2 பங்காக இருக்கிறது 1 பங்காக இருக்கிறது 2 பங்காக மாறிடும். அப்படி 2 பங்காகவும் பிரித்து விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு பங்கும் ஒரு 70% ஏறினான்னா தான் பழைய ஹையை வந்து தொடுவான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுதான் இப்போதைக்கு டாடா மோட்டரில் இருக்கக்கூடிய தகவல். இந்த சமான் கேபிட்டல் அப்படின்னு ஒரு பங்கு, அந்த பங்குனுடைய லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கள, அவனுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டர் வந்து எந்த விதமான ஷாக்கும் கொடுக்காம அவனுடைய கன்சிஸ்டன்ட் 300 கோடி என்பது வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்திருக்கு. இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவனுடைய எஃப்ஐஸ்னுடைய டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது போன குவார்ட்டர்லாம் 19.53ன்னு இருந்தவன் டபக்குன்னு ஒரு 24.69% அப்படின்ற மாதிரி உயர்த்திருக்காங்க. யார் அப்படி அதிகமாக உயர்த்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்ட் அப்படின்றது 4.91% உயர்த்திருக்காங்க. இந்த பங்கு தற்போதைய நிலைமையில் 52 வீக் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் என்பது 1.6% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுதான் இப்போதைக்கு இதை பற்றி இருக்கக்கூடிய தற்போதைய தகவல்கள். வேறு ஏதாவது தகவல்கள் வந்தால் பார்க்க வேண்டியது தான். நாட்கோ ஃபார்மாவில் ஒரு நல்ல தகவல் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்காதனால பெரிய கும்பா குட்டி ஆயிட்டான். அதுக்கப்புறம் இப்போதைக்கு தற்சமயமாக டெக்னிக்கலி இவன் ஒரு மிக முக்கியமான பாயிண்டில் இருக்கான். அவனுடைய பழைய இடத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 40% பக்கம் ஏறணும், அல்லது 2021களில் இருந்த லெவலுக்கு திரும்பி கீழே இது உழுக போகிறானா அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு இவன்கிட்ட வந்து டெக்னிக்கலி அவன் ஒரு குறிப்பிட்ட ட்ரிகர் லெவலில் வந்து நின்றுட்டுருக்கான். ரெண்டாவது, இவன் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் என்பதுமே போன குவார்ட்டர் விடவும் மிகவும் அதிகமாக ஓரளவுக்கு நல்லபடியாக 406 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கான்.
இனி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏற்கனவே இப்படி 50% மேலே இறங்கினதுக்கு முக்கிய காரணம் அவன் வெளியிட்டிருந்த ரிசல்ட் ரொம்பவுமே லாபம் கம்மியாக வந்தது, 132 கோடி அப்படின்ற ஒரு காரணம் தான். இப்போ 406 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் கொடுத்துருக்கான். இனி இவன் என்ன பண்ண போகிறான்றது, என்ன பண்ணுனான் அப்படின்றது 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆனால் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் என்ன வேண்டுவாங்க, ஆண்டவா இவன் அப்படியே வெளியே வந்து விழுந்துட்டான், அப்படியே உள் வாங்கி இன்னொரு 4-5 மாதம் கழிச்சு அட இவன் மேலையெல்லாம் போக வேண்டாம், பாதி தூரம் வந்தால் கூட போதுமே ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூர் சாந்தி கேர்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு நண்பர் பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லாமே ஒரு டைம் தாங்க நண்பர்களே. இப்போ இவங்க கூட பாருங்கள், கடந்த ஒரு வருஷத்தில் 700 ரூபா வரைக்கும் இருந்தவன் கீழே 400 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ 491. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிற்காமல் அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அது இறங்கி தான் கிடக்கு. ஸோ எந்த ஒரு பங்குக்குமே மேல் நோக்கி ஏறுறது இறங்குறது அப்படின்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் போல். அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு தெரியறது இல்லை. எங்கே டேர்னிங் ஆகி கீழே விழுகிறான், எங்கே டேர்னிங் ஆகி ஏறுறான் அப்படின்னு எல்லாமே கெஸ்ஸில் தான் வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் சந்தோஷம், குஜாலா இல்லைன்னா கும்பா. ஆனால் அந்த கெஸ் எல்லாம் தள்ளி வைங்க. நிஃப்டி ஏறணும்னா விளக்கு பூஜை தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் சொல்கிறாப்புல. உண்மைதான். பல பேர் வந்து இப்போ நிஃப்டி பழையபடி ஹை 26,500 வரணும்னா 2 கைகளிலும் விளக்கு பூஜை எடுக்கிறதுக்கு பல பேர் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான்னு தான் தெரில. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுட்டு, ஆனால் பரவாயில்லைங்க, இவன் அடிக்கிறது நம்மளுக்கு வலிக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு மாதமாக வெறும் ஒரு 250 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். நன்றி, வணக்கம்.